போறோம்னா டயட் மிக்சர் தான் பார்க்க போறோம். நார்மலா தீபாவளினாலே எல்லாரும் வந்து நிறைய ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த மிக்சர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கும். அதுவும் இல்லாம இது வந்து அதிகமா எண்ணெயில நம்ம செய்ய போறதில்ல. கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊத்தியிருக்கோம். இதுல இப்ப என்ன பண்ணிற போறோம், நம்ம அவல் இருக்குல்ல, சிகப்பு அவல். நீங்க வெள்ள அவல் இருந்தா அது கூட எடுத்துக்கோங்க. அது கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவு போட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிற மிக்சர் கிடையாது இது. அதனால நம்ம சும்மா கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, அதுல ஒரு 1/4 கிலோ அவல் போட்டு, இப்ப நல்லா வறுத்துக்க போறோம். இது நல்லா மொறுமொறுப்பா வறுத்துக்கணும். கொஞ்சம் ஹைல வைங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருங்க, சிம்ல வச்சீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப அவல் வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்ப ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு, அதுல வந்து எண்ணெயில வந்து கருவேப்பில போட்டுருங்க. கருவேப்பில பொரிஞ்சிட்டு இருக்கையிலேயே வேர்க்கடலை அது வந்து ஒரு 2 கை. இது ஒரு 100 கிராம் இருக்கும். அந்த அளவு வேர்க்கடலை போட்டுருங்க. அதுக்கு அடுத்து பொட்டுக்கடலை போட போறோம். அது ஒரு 100 கிராம் அளவு போட்டுருவோம். ஏன்னா இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம், சத்தும் கூட. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை இத சாப்பிடலாம். ஓவர் வந்து ஆயில்ல நம்ம பொரிச்சு செஞ்சாதான் உங்களுக்கு வந்து அது கெடுதலு. இது நம்ம சும்மா கொஞ்சமா பேருக்கு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஊத்திட்டு, அதுல மட்டும் வறுத்து எடுத்துக்க போறோம். இந்த டயட் மிக்சர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நார்மலா சாயந்தரத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, இத மாரி செஞ்சு வச்சுட்டு, நீங்க எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாரி நம்ம இத வந்து அதிகமா சாப்பிடணும்னு வேற தோணாது. கொஞ்சமா ஒரு சும்மா ஒரு ஏதாவது சாப்பிடணும் போல ஃபீல் வரையில கொஞ்சமா எடுத்து சாப்பிடவே இது நமக்கு கரெக்ட்டா வந்துரும். நம்ம அளவுக்கு அதிகமாவும் இத சாப்பிட தோணாது. ஏன்னா இதுல வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அவல் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்ப என்ன பண்ணிருவோம், ரொம்பலாம் இத வதங்க தேவையில்ல. ஏன்னா பொட்டுக்கடலை வறுத்த கடலை தான். வேர்க்கடலையும் வறுத்த கடலை தான். இதுல வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு நான் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். அதிலேயே பெருங்காயத்தூள் போட்டுருங்க. உங்களுக்கு பூண்டு இருந்துச்சுன்னா கூட பூண்ட வந்து எண்ணெயில தட்டி போடணும். ஆனா அதுக்கு அதுக்கு எண்ணெய் நெறைய யூஸ் ஆகும். அதுக்கு தான் அதுல நான் பூண்டு போடல. பூண்டு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா ஊத்தி போட்டா தான் கரெக்ட்டா வரும். இதுக்குன்னா வந்து பெருங்காயத்தூள் போட்டா மட்டும் போதும். இப்போ மொளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரும் அதுக்கப்புறம் நார்மல் மொளகாயும் சேர்த்து தான் அரைச்சு வைப்பேன். அதனால தான் இந்த ரெட் கலர்ல இருக்கு மொளகாத்தூளு. இதையும் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிருவோம். இப்போ வந்து இதுக்கு வந்து உப்பு தேவையான அளவு உப்பு இதிலேயே போட்டுறணும். நமக்கு இதுல எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் நம்ம இதிலேயே போட்டு விட்டுருவோம். இந்த டயட் மிக்சர் செய்றதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது. இப்ப தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நம்ம பொதுவா 5 நிமிஷம் தான் அவ்வளோதான். 5 நிமிஷம் இல்ல ஒரு 6 நிமிஷம் ஆகும் அவ்வளோதான். இத டக்குன்னு செஞ்சிரலாம். ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணிடுறேன், சாட் மசாலா போடுறேன். இது ஒரு ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவு போடுறேன் சாட் மசாலா. உங்களுக்கு விருப்பப்பட்டா போடுங்க. இது வெறும் ஆப்ஷனல் தான். வேணும்னா போடுங்க, இல்லாட்டினா தேவையில்ல. நம்ம போட்ட பெருங்காயத்தூளு, மிளகாத்தூளே போதுமானது. இப்ப நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த அவலையும் வந்து இதோட சேர்த்து ஒண்ணா கட்டி அப்படியே கிளறி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா தான் நம்ம போட்டிருக்கிற அந்த மசாலா, அந்த உப்பு எல்லாமே வந்து இந்த அவல்ல வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆகவும் உங்களுக்கு வந்து இந்த மிக்ஸர் ரெடி ஆயிரும். நான் இதுக்கு வந்து கொஞ்சமா பொரி வீட்ல இருந்தது. சரி அதையும் இதோட சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சமா பொரியும் சேர்த்துக்கிட்டேன். இந்த டயட் மிக்ஸர் வந்து நீங்க சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி அ வீட்ல யாரும் சுகர் பேஷண்ட், பிரஷர் பேஷண்ட் இருந்தீங்கன்னா, அவங்களுக்கும் இத செஞ்சு குடுக்கலாம். யாருக்கும் கிஃப்ட் கூட பண்ணலாம் இந்த மாரி. இது ரொம்ப சிம்பிள், ஈஸியா நம்ம பண்ணிடலாம். இப்போ எனக்கும் வந்து டாக்டர் அதுல எதுல எண்ணெயில போட்டது ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு. இப்ப எனக்காக தான் நான் இத செஞ்சுகிட்டு இருக்கேன். ஏன்னா எண்ணெய் கம்மியாவும் ஆயிருச்சு. நமக்கு ஈஸியாவும், சிம்பிளாவும் செஞ்சு முடிச்சுருவோம். நமக்கு ஃபாஸ்ட்டாவும் வேலை முடிஞ்சிருச்சு.
இப்ப ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாரி இருக்கு. அது நல்லா ஆரோக்கியமாவும் சாப்பிட்ட மாரி இருக்கும். ஏன்னா, நமக்கு வந்து வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அதுக்கு அடுத்து வந்து அவல், சிகப்பு அவல் அது சாப்பிடுறது வந்து ரொம்ப நல்லது. நெறைய சத்துக்கள் கிடைக்கும். புரோட்டீன் சத்தும் கிடைக்கும். அதே மாரி ஃபைபர் சத்து எல்லாமே கிடைக்குது. இந்த அவல்ல நம்ம இப்படி செஞ்சு சாப்பிடுறனால. சாயந்தரம் சும்மா இருக்கையில டீ குடிச்சுட்டு கொஞ்சமா ஸ்நாக்ஸ் சாப்பிடுமோன்னு தோணையில, இந்த மாரி ஆரோக்கியமா செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் கண்டிப்பா சாப்பிடுங்க. வீட்ல உள்ளவங்களுக்கும் செஞ்சு குடுங்க. குழந்தைகளுக்கும் குடுக்கலாம். அதுவும் ரொம்ப சத்து தான். இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.